ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜடநாகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஜடநாகம் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம இப்போது வேறு ஜடநாகம் செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் ஷீட்டு 2 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன நீளத்துக்கு செய்யணுமோ அந்த நீளத்துக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அகலம் கொண்டமுடியோட அகலமும் நீளம் கொண்டமுடி எவ்வளோ நீளம் இருக்குமோ அந்த நீளத்துக்கு நான் கேன்வாஸ் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். இது பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ரோசஸ் கடையில் விற்கிது. இந்த மாதிரி ரோசஸ் எடுத்திருக்கேன். ஸ்டாப்லர் பின் தேவை. இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் தேவை, அதை எடுத்து வச்சுருக்கேன். பேட்ச் ஒர்க் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் வச்சும் செய்யலாம், இல்லாமே செய்யலாம். இது க்ளூகன் ஒட்டுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக யூஸ் பண்ணணும், அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லேசஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேசஸ் எடுத்துகிட்டு அந்த கேன்வாஸ் ஷீட்டு மேலே லேஸ் எப்படி வச்சு நம்ம கேன்வாஸ் ஷீட் மறையிற மாதிரி லேஸை வச்சு நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாப்லர் பின் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டேன். இப்போ அந்த கேன்வாஸ் ஷீட்டை மறைக்கிற மாதிரி நம்ம அந்த லேஸை வச்சு நம்ம பின் அடிச்சுட்டே வர போகிறோம். அப்போ தான் பேக் சைடில் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் தெரியாமல் இருக்கும், அதுக்காண்டி நான் லேஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாப்லர் அடிச்சுட்டே வரணும். அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வச்சு அடிங்க. லூஸ் விழுந்துட்டுனா அது அசிங்கமாக தெரியும். அதனால் நல்லா ஸ்டிஃபாக வச்சு அடிங்க ஸ்டாப்லர் பின்னு. அதே மாதிரி 2 வரிசைக்குமே நம்ம அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அடிச்சிட்ருக்கேன். இன்னொரு சைடு அந்த ஒயிட் தெரியுதில் ஃபுல் கேன்வாஸும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி நம்ம செய்யணும். இப்போ லாஸ்ட்டு எண்டு இதாக இருக்குது, அதனால் நான் அதை கட் பண்ணி விட்டுடுறேன். இது காலர் கேன்வாஸ்ன்னு நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா இருக்கும். அதான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பேப்பர் கேன்வாஸ் தின்னாக இருக்கும். காலர் கேன்வாஸ்ன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பேலன்ஸை நான் கட் பண்ணி விட்டுறேன். கேன்வாஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம அடுத்த சைடும் நம்ம பின் அடிச்சுக்கிறோம். ஸ்டார்டிங் மட்டும் அப்படி மடித்து வச்சு அடிக்கணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டாப்லர் அடிச்சுட்டே வர வேண்டியதுதான். நீங்கள் இதை நூல் வச்சு தைக்கணுன்னாலும் தைக்கலாம், க்ளூ போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டலாம். நான் ஸ்டாப்லர் பின் பண்ணியிருக்கேன். இதுதான் ஈஸி ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளூ வச்சு ஒட்டுறதும் ஒட்டலாம், ஆனால் ஸ்டிஃபாக வச்சு ஒட்டுங்க. இப்போ லேஸ் எடுத்து நம்ம மடித்து வச்சு ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம். இப்போ நான் 3 மடிப்பு மாதிரி மடிச்சிருக்கேன். பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி இருக்கா. இதை வச்சு நான் ஸ்டாப்லர் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி 3 மடித்து நம்ம பின் அடிச்சுக்க போகிறோம், ஸ்டாப்லர் பின்னு.
இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. நல்லா கோல்டன் கலரில் பட்டு சாரீக்கெலாம் நல்லா ஆப்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளாரே வச்சு நான் பின் பண்ணுறேன். நீங்கள் 2 ஃப்ளார் வச்சுனாலும் பின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளார் வச்சு பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காண்டி நான் ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் பின் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார் எப்படி பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ 2 ரோ வந்து பிங்க் வச்சுருக்கேன். 3வது ரோ வந்து கோல்டன் கலர் வைக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டாப்லர் அடிக்க வேண்டியதான். நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட தைக்கலாம், க்ளூ போட்டு ஒட்டலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்டாப்லர் அடிச்சிருக்கேன். இது ப்ரைடல் யாரும் கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம். ஆர்டர் எடுத்து அவங்க சாரீக்கு மேட்சாக ஆப்டாக இருக்கிற மாதிரி எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த ரோஸையே கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி வச்சு பின் பண்ணுறேன். சுற்றி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணேன். இப்போ வந்து சுற்றி ரோஸ் வச்சு நடுவில் ஒரு கோல்டன் கலர் ரோஸ் வச்சு பின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சுற்றி வச்சு நான் பின் பண்ணுறேன். அதாவது அந்த பேட்ச் வச்சுருக்கிறத நான் சென்டர் பார்த்து வச்சுருக்கேன்.
இப்போ லாஸ்ட் எண்டில் வந்து நான் கொஞ்சம் வி ஷேப்புக்கு கேன்வாஸை மடித்து வச்சுருக்கேன். இப்போ பின் அடிச்சுக்க போகிறேன். நான் ஃபினிஷிங் எண்டு வந்து இந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து அந்த ஃப்ளவர் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த வி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த லாஸ்ட் எண்டில் வந்து இந்த மணியை வந்து இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம மணி வாங்கினதை அப்படியே மடித்து வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் அடிச்சிருக்கேன். கூட 2-3 பின் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த நம்ம நூல் தெரியுது பார்த்தீங்களா, கெட்டின நூல், அது தெரியாமல் இருக்குது. அதில் ஒரு ரோஸ் வச்சு இது பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின்னாக தெரியுது. இது கண்டிப்பாக முடியல மாட்டோம், நம்ம இது மறைக்கணும். இன்னொன்று வந்து பிளாக் த்ரெட் வந்து அங்கே ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன், அதை ஒட்டியிருக்கேன். அப்போ தான் அதை முடியல ஹோல்ட் பண்ணி கெட்ட முடியும், அதுக்காண்டி. இப்போ க்ளூ ஃபுல்லாக போட்டிருக்கேன். கேன்வாஸ் ஷீட் இன்னொரு ஷீட் இருந்துச்சுல, அதை வச்சு நம்ம அது மேலே ஒட்ட போகிறோம். கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியல, சாரி. ஒட்டினோன்னா காட்டுறேன். ஃபுல்லாக காட்ட முடியல. ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டோம். க்ளூ போட்டுட்டு நம்ம அந்த கேன்வாஸ் ஷீட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வரணும் ஃபுல்லாக. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.